வணக்கம். உங்க பொங்கல் பரிசு தொகுப்பு பத்தின தகவல ஆன்லைன்ல அதுவும் உங்க வீட்ல இருந்தபடியே எப்படி செக் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கணுமா? அப்போ நீங்க கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. வாங்க, இதை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போல்லாம் 2026 பொங்கல் பரிசு பத்தி நிறைய பேச்சு அடிபடுது இல்லையா? உங்க ரேஷன் கார்டுக்கு உண்மையிலேயே பணம் அல்லது பரிசு அறிவிச்சிருக்காங்களா இல்லையான்னு ஒரு குழப்பம் இருக்கும். இதை எப்படி உறுதியா தெரிஞ்சுக்கிறது? கவலையே படாதீங்க. உண்மையான தகவலை ஆன்லைன்ல எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நாம இப்ப பார்க்க போறோம். சரி, ஆரம்பிக்கலாமா? முதல் விஷயம், ரொம்ப முக்கியமான ஸ்டெப், தமிழ்நாடு பொது விநியோக திட்டத்தோட அதிகாரப்பூர்வ வெப்சைட்டுக்கு போறது தான். உண்மையான சரியான தகவலை தெரிஞ்சுக்க இது ஒண்ணுதான் நமக்கு இருக்கிற ஒரே நம்பகமான வழி. அப்போ இந்த டிஎன்பிஎஸ் வெப்சைட்னா என்ன? இந்த பேரை கேட்டு குழம்பிடாதீங்க. இது ரொம்ப சிம்பிளான ஒண்ணுதான். இது நம்ம தமிழ்நாடு அரசோட பொது விநியோக திட்டத்துக்கான அஃபிஷியல் போர்ட்டல். உங்க ரேஷன் கார்டு சம்பந்தப்பட்ட எல்லா சேவைகளையும் நீங்க இங்கேயே பார்த்துக்கலாம். இப்போ உங்க தகவலை ஆன்லைன்ல எப்படி பார்க்கறதுங்கிற அந்த செயல்முறைக்குள்ள போகலாம். இது உண்மையிலே ரொம்ப சுலபம்தான். கொஞ்சம் கவனமா பாருங்க போதும். உங்க அக்கவுண்ட்டுக்குள்ள போறதுக்கு ஒரு சாவி இருக்கு. அது என்ன தெரியுமா? உங்க ரேஷன் கார்டோட நீங்க இணைச்சிருக்கீங்கல்ல, அந்த மொபைல் நம்பர் தான். அந்த நம்பரை வச்சு தான் நாம இப்போ லாகின் பண்ண போறோம். இந்த ஸ்டெப்ஸை பாருங்க. முதல்ல tnpds.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போங்க. அங்க போனதும் உங்க ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பரை டைப் பண்ண ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல உங்க நம்பரை டைப் பண்ணுங்க. அவ்வளவுதான், நீங்க உள்ள போயிடலாம். நீங்க சக்சஸ்ஃபுல்லா லாகின் பண்ணதும் ஒரு புது பக்கம் ஓபன் ஆகும். அத டேஷ்போர்டுன்னு சொல்லுவாங்க. அங்க உங்க குடும்பத்தோட ரேஷன் கார்டு சம்பந்தப்பட்ட எல்லா முக்கியமான தகவல்களும் இருக்கும். இந்த டேஷ்போர்ட்ல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இது உங்க குடும்பத்துக்கான ஒரு கண்ட்ரோல் ரூம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். உங்க காரை பத்தின எல்லா முக்கியமான தகவல்களும் ஒரே இடத்துல ஒரே பார்வையில உங்களுக்கு கிடைச்சிடும். இத உங்க குடும்பத்துக்கான ஒரு பர்சனல் இன்ஃபர்மேஷன் சென்டர்னே சொல்லலாம். இனிமே உங்க ரேஷன் கார்டு சம்பந்தப்பட்ட எல்லா விவரங்களையும் நீங்களே பார்த்துக்கலாம். கண்ட்ரோல் உங்க கையில தான். சரி, இப்போ நாம டேஷ்போர்ட்ல இருக்கோம். பொங்கல் பரிசு பற்றிய தகவலை நாம சரியா எங்க பார்க்கணும்? நீங்க தேடுற விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான குறிப்பிட்ட இடங்களை இப்ப பார்க்கலாம் வாங்க. நீங்க டேஷ்போர்டுக்குள்ள போன உடனே உங்க குடும்பத்தோட எல்லா விவரங்களும் உங்க விரல் நுனியில இருக்கும். இது ஒரு முழுமையான வெளிப்படைத்தன்மையை கொடுக்குது. அது மட்டும் இல்லாம யார் உதவியும் இல்லாம எந்த தகவலையும் நீங்களே சரிபார்க்க இது உங்களுக்கு ரொம்ப உதவும். அப்போ இந்த டேஷ்போர்ட்ல நீங்க என்னவெல்லாம் பார்க்கலாம்? உங்க குடும்ப உறுப்பினர்கள் பெயர்கள், பொருட்கள் வாங்கின தேதி, நேரம்னு பல விவரங்கள் இருக்கும். ஆனா மிக முக்கியமா திட்டத்தின் பெயர்னு ஒரு பகுதி இருக்கும் பாருங்க. அரசாங்கம் பொங்கல் பரிசு மாதிரி ஏதாவது சிறப்பு திட்டத்தை அறிவிச்சா அதோட விவரங்கள் சரியா இந்த இடத்துல தான் அப்டேட் ஆகும். அப்போ இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இனிமே நீங்க எந்த வதந்திகளையும் நம்ப வேண்டிய அவசியமே இல்லை. எந்த ஒரு அரசாங்க பலன் சம்பந்தப்பட்ட தகவலையும் நீங்களே நேரடியாகவும் அதிகாரப்பூர்வமாகவும் ஆன்லைன் மூலமாகவும் சரிபார்த்து கொள்ளும் சக்தி உங்களுக்கு இருக்கு. இது ஒரு அருமையான முன்னேற்றத்தை காட்டுது இல்லையா? இந்த மாதிரி ஆன்லைன் சேவைகள் இன்னும் எளிமையாகவும் எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரியும் ஆகும்போது எதிர்காலத்துல இன்னும் என்னென்ன அரசாங்க நன்மைகளை நாம நேரடியா பெற முடியும்னு யோசிச்சு பாருங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?